வணக்கம் மக்களே, சென்னை டு லடாக் ரயில்ல நீங்க நம்ம பாத்தீங்கன்னா ஷிம்லா தாங்க போக போறோம். நேத்து எங்களை ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிட்டது இந்த ஆண்டி தான். இவங்க பாத்தீங்கன்னா கரூர்ல ஒர்க் பண்ணிருக்காங்க டீச்சரா. சென்னையில இருந்து பைக்ல வரணும்னு சொன்னது ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. போற வழியில வாட்டர் பாட்டில்லாம் காசு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ரைட் நல்லா சேஃபா பண்ணி நல்லபடியா வீடு போய் சேருங்கன்னு சொல்லி பிளஸ் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த ரைட்ல நான் மீட் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன்ஸ்ல இவங்களும் ஒருத்தங்க. கண்டிப்பா தேராதூன் வரீங்கன்னா இவங்க ரூம் ஸ்டேல ஸ்டே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண ஃபீல் இருக்காது, ஒரு வீட்ல ஸ்டே பண்ண ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ரோடு பாத்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ல கனெக்ட் ஆயிடுச்சு. ரோட்ஸ்ல எதுவுமே பாத்தீங்கன்னா எந்த வித பேட்ச் ஒர்க்குமே இல்ல. ரோட்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகா இருந்துச்சு. கார்னரிங் பண்றதுக்கு உத்தரகாண்டும் சரி, ஷிம்லாவும் சரி, தேராதூரும் சரி, எல்லா வீடியோலையும் நான் சொல்லிட்டேன் வேற லெவல்ல இருக்கு. என்னால எந்த அளவுக்கு கார்னரிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கார்னரிங் பண்ணி ஜாலியா ஓட்டிட்டு இருந்தேன். என்னதான் ஜாலியா ஓட்டினாலும் கொஞ்ச நேரத்துல வெயில் என்ன படுக்க போட்டுருச்சு. கொஞ்ச நேரம் நேப் போட்டு அப்புறம் திருப்பி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச தூரம் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். நடுவில் 2 பேர் பாத்தீங்கன்னா பைக்கை ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்ததுமே அவ்வளவு தூரத்துல இருந்து பைக்ல வரீங்கன்னு சொல்லி கையை கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன பண்ண போறீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பை பைன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. தேராதூன் ஷிம்லா எல்லாமே